நாள் 6. இன்றைய வேத பகுதி சங்கீதம் 66, 19, 20 வசனங்கள். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என் தேவனின் கரம் அசைப்பேன். என் கரங்கள் கிரியையல்ல, என் ஜெபத்தின் வல்லமையால். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மலைகள் விலகியோடும், பாதைகள் செவ்வையாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு ஜெபம் அல்லது இறை வேண்டுதல். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் NIV வேதாகமத்தை படித்தோம் என்று சொன்னால், ஜெபம் என்கின்ற பதம் பல்வேறு சூழ்நிலைகளிலே ஏறக்குறைய 375 முறை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படியென்றால் இந்த ஜெபத்திற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜெபம் என்பது நாம் அனுதினமும் அவரோடு கூட அமைதியாய் உரையாடுவது வார்த்தைகளை கொண்டு. இரண்டாவது, நாம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற எண்ணங்களை எழுதி அவரிடத்திலே சமர்ப்பிப்பது. மூன்றாவது, அவர் செய்த காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து அதை தியானித்து அவருடைய பாதத்தண்டையிலே சமர்ப்பிப்பது. அல்லது என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த சூழ்நிலைகளை பாடல் வரிகளாய் ராகத்தோடு கூட அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்பது. இந்த சூழ்நிலையிலே நாம் இப்படி செய்வோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கின்றது. ஜெபத்தை 4 விதங்களிலே நாம் செய்ய வேண்டும். முதலாவது, சங்கீதம் 95, 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட விதமாக நாம் ஜெபிக்க தொடங்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அவருடைய நாமத்தை துதித்த பிறகு சங்கீதம் 32, 5 சொல்லப்பட்ட விதமாக நம்முடைய பாவங்களை முழுமையாய் அவருடைய பாதத்தண்டையிலே அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட விதமாக கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய தேவைகளை நாம் முழுமையாய் அர்ப்பணித்து யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட விதமாக நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பது. எனவே ஜெபம் என்பது கடவுளின் கருணையை கண்களால் பார்ப்பது. ஜெபம் என்பது கிருபைகளை கைகளில் பெறுவது. ஜெபம் என்பது விசுவாசத்தின் பாறையில் உறுதியாய் நிற்பது. ஜெபம் என்பது நாவினால் நமது விருப்பங்களை கடவுளிடம் வெளிப்படுத்துவது. ஜெபம் என்பது நமது இருதயத்தில் தேவன் நம் அருகில் வருவதை உணர்ந்து கொள்வது. ஜெபம் என்பது மௌனமாக தேவன் பேசுவதை கேட்பது. ஜெபம் என்பது திரியேக தேவனின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்பது. எனவே இந்த தொடர்பை நாம் அனுதினமும் மேற்கொள்வோம். அவருடைய நாமத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்மிடத்தில் அனுதினமும் இடைப்பட இந்த ஜெபத்தின் சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். உம்மோடு கூட உறவாட, பல்வேறு சூழ்நிலைகளிலே உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுடைய உரையாடல்கள் அனுதினமும் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.